வல்லணியில் காளியம்மன் கோவில் ஆடி மாத முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 53 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். சிவகங்கை அருகே வல்லணியில் காளியம்மன் கோவில் ஆடி மாத முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. வல்லணி இளையான்குடி சாலையில் பெரிய மாடு சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 15 ஜோடிகளும், இரு சுற்றாக நடைபெற்ற சிறிய மாடு பிரிவில் 38 ஜோடிகளும் பங்கேற்றன. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 53 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டுக்கு 8 கிலோமீட்டர் தூரமும், சிறிய மாட்டுக்கு 5 கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. பெரிய மாட்டு பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இறுதி வரை ஒன்றை ஒன்று முந்தி சென்றபோது மாடு கீழே சரிந்து விழுந்தது அனைவரையும் பதைபதைக்க செய்தது. மேலும் சாரதிகள் கீழே விழுந்த நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிறைவாக மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் முதலில் எல்கையில் கொடியை வாங்கிய வண்டிக்கும், முதல் 5 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும், அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. போட்டியினை வல்லணி, செங்குளம், சாத்தரசன் கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். அப்படிலாம் இருக்க முடியாது.